இன்னும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடிப் பெறுவதற்காக தன்னை விற்றுவிடக் கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் இரக்கம் காட்டுபவன். விசுவாசங்கொண்டோரே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அன்றியும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான். எனவே தெளிவான ஆதாரங்கள் உங்களிடம் வந்த பின்னும் நீங்கள் சறுக்கி விடுவீர்களானால் உங்களைத் தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் மலக்குகளும் மேகத்தின் நிழல்களில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து அவர்களின் காரியம் முடிக்கப்படுவதைத் தவிர மற்றதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாஹ்வின் பால் மீட்டப்படும். தெளிவான அத்தாட்சியிலிருந்து எத்தனையே நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று நபியே, இஸ்ராயேலின் சந்ததிகளை நீர் கேட்பீராக. அவ்வாறிருக்க அவர்களில் எவர் அல்லாஹ்வுடைய அருட்கொடையே அது தம்மிடம் வந்ததன் பின் மாற்றிவிடுகிறாரோ அப்பொழுது அவரை தண்டனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் மிக கடுமையானவன். நிராகரித்து விட்டார்களே, அத்தகையவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அலங்காரமாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மமதை கொண்டு அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தோரை பரிகசிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை பயந்து நடந்தார்களே, அத்தகையவர்கள் மறுமை நாளில் இவர்களுக்கு மேலாகவும் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கின்றியே அளிப்பான். ஆரம்பத்தில் மனிதர்கள் யாவரும் ஒரே கூட்டத்தராகவே இருந்தனர். பிறகு நன்மை செய்வோருக்கு நன்மாராயங்கூறக்கூடியவர்களாகவும் தீமை செய்வோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் அம்மனிதர்களிடையே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதில் அவன் தீர்ப்பு செய்வதற்காக அவர்களோடு சத்தியத்தை கொண்டுள்ள வேதத்தையும் இறக்கி வைத்தான். மேலும் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்ததன் பின்னர் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக அதை கொடுக்கப்பட்டவர்கள் தவிர மற்றவரும் அதில் மாறுபடவில்லை. ஆகவே உண்மையிலிருந்து எதில் அவர்கள் மாறுபட்டிருந்தார்களோ அதன் பக்கம் தன் அனுமதி கொண்டு அல்லாஹ் விசுவாசங்கொண்டோருக்கு நேர்வழி காட்டினான். இன்னும் தான் நாடியவரை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான். விசுவாசங்கொண்டோரே, உங்களுக்கு முன் சென்று விட்டார்களே, அத்தகையோரின் உதாரணம் சோதனை நிறைந்த நிலைகள் உங்களுக்கு வராத நிலையில் நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடலாமென்று எண்ணிக்கொண்டீர்களா? அவர்களை வறுமையும் பிணியும் பீடித்தன. தூதரும் அவருடன் விசுவாசங்கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வந்து சேரும் என்று கூறும் வரை அவர்கள் இன்னல்கள் பலவற்றால் அலைக்கழிக்கப்பட்டு விட்டார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக மிகச் சமீபத்திலிருக்கிறது என்று கூறப்பட்டது. நபியே, எதை யாருக்கு செலவு செய்வது என்று உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, நன்மையே நாடி நீங்கள் பொருளிலிருந்து செலவு செய்வது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உரியதாகும். இன்னும் நன்மையிலிருந்து எதையும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான். விசுவாசிகளே, இஸ்லாத்தை காக்கும் பொருட்டு போர் செய்வது அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்க உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு நன்மையாக இருக்க அதை நீங்கள் வெறுக்கலாம். இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு தீமையாக இருக்க அதை நீங்கள் விரும்பலாம். அவற்றில் நன்மை உண்டா இல்லையா என்பதை அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய போர் செய்ய தடை செய்யப்பட்ட புனிதமான மாதம் பற்றி அதில் யுத்தம் செய்வதைப் பற்றி உம்மிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அம்மாதத்தில் போரிடுவது பெரிதான குற்றமாகும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மனிதர்களை நீங்கள் தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் ஜனங்களை வரவிடாது தடுப்பதும் அதில் வசிப்போரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரிதான குற்றங்களாகும். மேலும் குழப்பம் செய்வது கொலையை விட மிக பெரிதாகும். மேலும் காஃபிர்களாகிய அவர்கள் சக்தி பெறுவார்களாயின்
உங்களை உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் திருப்பிவிடும் வரை உங்களுடன் ஓயாது போரிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே உங்களிலிருந்து எவரேனும் தம் மார்க்கத்தை விட்டு மதம் மாறி நிராகரித்தவராகவே இறந்துவிட்டால் அத்தகையோர் அவர்களின் நற்செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். மேலும் அத்தகையோர் நரகவாசிகளாவர். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். நிச்சயமாக விசுவாசங்கொண்டோரும் அல்லாவிற்காக தம் நாட்டைத் துறந்து ஹிஜ்ரத் செய்து சென்றோரும் அல்லாவுடைய பாதையில் யுத்தம் ஜிஹாத் புரிகின்றோரும் ஆகிய இத்தகையோர் அல்லாவின் கருணையே ஆதரவு வைக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். நபியே, மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவமும் மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன. மேலும் அவ்விரண்டின் பாவம் அவ்விரண்டின் பலனை விட மிக பெரியதாகும். நபியே, தர்மத்திற்காக எதை செலவு செய்வது என்றும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் தங்கள் தேவைக்கு போக எஞ்சியிருப்பதே எனக் கூறுவீராக. இவ்வாறே நீங்கள் சிந்தித்துணர்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தனது வசனங்களை தெளிவாக்குகிறான். அதனால் இம்மையில் மற்றும் மறுமையில் ஏற்படும் நன்மைகளை நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு தெளிவு செய்கிறான். மேலும் அநாதைகளைப் பற்றி நபியே, அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவர்களுக்குரிய சீர்திருத்தத்தை செய்தல் மிக்க நலமாகும். மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்திருந்தால் அப்போது அவர்கள் உங்களுடைய சகோதரர்களாவர். இன்னும் சீர்திருத்துபவனிலிருந்து குழப்பம் உண்டாக்குபவனை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அல்லாஹ் நாடினால் உங்களை சிரமத்திற்குள்ளாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். மேலும் விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களே, அவர்கள் விசுவாசம் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இணை வைக்கும் ஒரு பெண்ணை விட அவள் உங்களை கவரக்கூடியவாக இருப்பினும் விசுவாசியான ஓர் அடிமை பெண் மிகச் சிறந்தவளாவாள். மேலும் இணை வைக்கும் ஆண்கள் விசுவாசம் கொள்ளும் வரை அவர்களுக்கு விசுவாசியான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். இணை வைக்கும் ஒரு ஆணை விட அவன் உங்களை கவரக்கூடியவனாக இருப்பினும் ஒரு விசுவாசியான அடிமை மிகச் சிறந்தவனாவான். அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் உத்தரவு கொண்டு சொர்க்கத்தின் பாலம், தன்னுடைய மன்னிப்பின் பாலம் உங்களை அழைக்கின்றான். மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் நினைவில் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை விளக்குகிறான். மேலும் நபியே, மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அது ஓர் அசௌகரியமாகும். எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகியிருங்கள். மேலும் அவர்கள் உதிரப்போக்கிலிருந்து சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் சுத்தமாக்கி குளித்துவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள். நிச்சயமாக பச்சாதாபப்பட்டு மீளுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மையாக இருப்பவர்களையும் அவன் நேசிக்கிறான். உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளைநிலங்கள். ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள். உங்களுக்காக நன்மைகளை முற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்கக் கூடியவர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நபியே, விசுவாசிகளுக்கு நன்மாராயங்கூறுவீராக. இன்னும் நீங்கள் நன்மை செய்வதற்கும் பயபக்தியுடையவர்களாக இருப்பதற்கும் மனிதர்களுக்கிடையில் சமாதானம் செய்து வைப்பதற்கும் அல்லாஹ்வைக் கொண்டு நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியங்களுக்காக அல்லாஹ்வை தடையாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் கூற்றைச் செவியேற்கிறவன், உங்கள் செயலை நன்கறிகிறவன். உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் உங்களுடைய இதயங்கள் நாடிச் செய்து சம்பாதித்துக் கொண்டதைப் பற்றி உங்களை அவன் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், அதிக சகிப்பு தன்மையுடையவன். தங்கள் மனைவியரிடம் உடலுறவுக்காக நெருங்குவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு 4 மாதங்கள் எதிர்பார்த்தல் உண்டு. ஆகவே இத்தவணைக்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால்
நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிகக் கிருபையுடையவன். இன்னும் அவர்கள் அவ்வாறு நெருங்காமல் திருமணம் பிரிவினையே விவாகரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுகிறவன், நன்கறிகிறவன். மேலும் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்களை எதிர்பார்த்திருப்பர். அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய கர்ப்பப்பைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானதல்ல. மேலும் மீட்கக்கூடிய தலாக் சொல்லிய அவர்களின் கணவர்கள் இணக்கத்தை நாடினால் அதற்குரிய தவணை காலத்தில் அவர்களை மனைவிகளாக திருப்பிக் கொள்ள மிகவும் உரிமையுடையவர்கள். மனைவியரான அவர்களின் மீதுள்ள கடமைகள் போன்று அவர்களுக்கு முறைப்படி உரிமைகளும் உண்டு. ஆண்களுக்கு பெண்களாகிய அவர்கள் மீது ஓர் படித்தரமும் உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். மீட்டுக்கொள்ள உரிமை பெற்ற தலாக் 2 தடவைகளாகும். பின்னர் முறைப்படி தடுத்து வைத்துக் கொள்ளலாம். அல்லது 3வது முறையாக தலாக் கூறி நன்முறையில் விட்டுவிடலாம். இன்னும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த மஹர், உடை மற்றும் ஏனைய பொருட்கள் முதலியவற்றிலிருந்து யாதொன்றையும் எடுத்துக் கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்த முடியாதென்று அவர்கள் இருவருமே பயந்தாலே தவிர, ஆகவே அவர்கள் இருவரும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்த மாட்டார்கள் என தீர்ப்பு வழங்குவோராகிய நீங்கள் பயந்தால் அவன் எதை தன்னை திருமண பந்தத்திலிருந்து நீக்கிவிடுவதற்கு ஈடாக கொடுக்கின்றானோ அதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள். மேலும் எவர் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறாரோ அவர்கள் தாம் அநியாயக்காரர்கள். பின்னர் 3வதாகவும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டால் அதன் பிறகு அவனல்லாத வேறு கணவனை அவள் திருமணம் செய்யும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவளாக மாட்டாள். பின்னர் அவளை திருமணம் செய்து கொண்ட 2ஆம் கணவனாகிய அவன் அவளை தலாக் கூறிவிட்டால் முதற் கணவனும் தலாக் கூறப்பட்ட மனைவியும் ஆகிய அவ்விருவரும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளை நிலைநிறுத்துவர் என எண்ணினால் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவையும் அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளாகும். அறிந்து கொள்ளும் சமூகத்தார்க்கு இவற்றை அவன் தெளிவு செய்கிறான். இன்னும் உங்கள் மனைவிகளை நீங்கள் மீட்கக்கூடிய தலாக் கூறி அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை அடைந்து விட்டால் அவர்களை முறைப்படி மீட்டு மனைவியராக தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது இத்தாவின் தவணையை முடித்துக்கொண்டு தன் முறையில் விட்டுவிடுங்கள். ஆனால் நீங்கள் வரம்பு மீறி இடையூறு செய்வதற்காக அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். இவ்விதம் எவரேனும் செய்தால் திட்டமாக அவர் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார். மேலும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடையையும் வேதத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் உங்கள் மீது அவன் இறக்கி அதனைக் கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றான் என்பதையும் நினைவு கூறுங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிகிறவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் மனைவிகளான அப்பெண்களை நீங்கள் தலாக் கூறி அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை அடைந்து முடித்துவிட்டால் அவர்கள் தாங்கள் விரும்பி ஏற்கும் கணவர்களை திருமணம் செய்வதிலிருந்து அவர்களுக்கிடையில் அவர்கள் நன்முறையில் திருப்தி கொண்டு விட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். உங்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் இதனைக் கொண்டு உபதேசிக்கப்படுகிறார். இவ்வாறு நடந்து கொள்வது உங்களுக்கு மிக தூய்மையானதும் மிக்க பரிசுத்தமானதுமாகும். அல்லாஹ் அறிவான், நீங்களோ அறிய மாட்டீர்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு தம் மனைவிகளைக் கொண்டே பால் ஊட்டுவதை பூர்த்தியாக்க விரும்புகிறவருக்காக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து 2 ஆண்டுகள் வரை பூரணமாக பாலூட்டுவார்கள். இன்னும் பாலூட்டும் இக்காலங்களில் அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி வழங்குவது தகப்பன் மீது கடமையாகும். எந்த ஓர் ஆத்மாவும் அதன் சக்திக்கேற்றவாறல்லாது செய்யும்படியாக சிரமப்படுத்தப்பட மாட்டாது. ஒரு தாய் தன் குழந்தையின் காரணமாக இன்னும் ஒரு தந்தை தன் குழந்தையின் காரணமாக துன்புறுத்தப்பட மாட்டான். குழந்தையின் தகப்பன் இறந்துவிட்டால் அதனை பரிபாலிப்பது இவ்வாறே வாரிசின் மீது கடமை இருக்கிறது. குழந்தையின் தாய் தகப்பன்
இருவரும் சம்மதித்து ஆலோசனை செய்து குழந்தையின் பால் குடியே 2 ஆண்டுகளுக்குள் மறக்கடிக்க நாடினால் அவ்வாறு செய்வது அவ்விருவர் மீதும் குற்றமல்ல. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு செவிலித் தாயைக் கொண்டு பாலூட்டவும் நாடினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி ஒப்படைத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமாகாது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தும் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டுவிட்டு இறந்துவிட்டால் அம்மனைவியரான அவர்கள் தமக்காக 4 மாதம் 10 நாட்கள் எதிர்பார்த்திருப்பர். இதற்கு மரண இத்தா என்று பெயர். ஆதலால் அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை அடைந்துவிட்டால் அப்பொழுது தங்களில் நியாயமான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்கின்றவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்குணர்கின்றவன். இத்தாவிலிருக்கும் யாதொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் உங்களுக்குள் பெண் பேசுவதை நீங்கள் செய்கிறையாக எடுத்துக் கூறுவதிலோ அல்லது உங்கள் மனங்களில் நீங்கள் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை. ஏனெனில் நீங்கள் இத்தா முடிந்தபின் அவர்களை நிச்சயமாக நீங்கள் நினைவு கூர்வீர்களென்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். எனினும் நீங்கள் கண்ணியமான முறையில் செய்கிறையாக கூறுவதைத் தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணத்தைப் பற்றி அவர்களுடன் இரகசியமாகவும் வாக்குறுதி செய்யாதீர்கள். இன்னும் விதியாக்கப்பட்டது அதன் தவணையை அடையும் வரை இத்தாவின் தவணை முடிவதற்குள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள உறுதியும் செய்துவிடாதீர்கள். உங்கள் மனங்களிலுள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து அவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கின்றவன், மிகுந்த சகிப்பு தன்மையுடையவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். திருமணம் செய்த பெண்களை நீங்கள் தீண்டாமலும் அல்லது திருமணத்தின் போது அவர்களின் மகரை நிர்ணயம் செய்யாமலும் அவர்களே நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் உங்கள் மீது அது குற்றமில்லை. இன்னும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடையச் செய்யுங்கள். வசதியுள்ளவர்களின் மீது அவருக்குரிய அளவும் வசதியற்றவர் மீது அவருக்குரிய அளவும் நியாயமான முறையில் அப்பெண்களுக்கு கொடுத்து பயனடையச் செய்ய வேண்டும். இது நல்லோர் மீது கடமையாகும். மேலும் திருமணம் செய்த பெண்களான அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அவர்களுடைய மகரை நீங்கள் குறிப்பிட்டு நிர்ணயம் செய்திருக்க நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்துவிட்டால் அப்பெண்ணாகிய அவர்கள் விட்டுக் கொடுத்து மன்னித்து விட்டாலோ அல்லது யாருடைய கையில் திருமண பந்தமிருக்கின்றதோ அவர் விட்டுக் கொடுத்து மன்னித்துவிட்டாலோ அன்றி நீங்கள் நிர்ணயம் செய்ததில் பாதி அப்பெண்களுக்கு உண்டு. மேலும் நீங்கள் மன்னித்து விடுவது விட்டுக் கொடுப்பது பயபக்திக்கு மிக நெருங்கியதாகும். ஆகவே உங்களுக்கிடையில் உபகாரம் செய்து கொள்வதில் தயாள குணத்துடன் நடப்பதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவன். ஐங்காலத் தொழுகைகளையும் குறிப்பாக அசர் தொழுகையாகிய நடுத்தொழுகையையும் விடாமல் தொழுது பேணிக் கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள். ஆனால் எதிரிகளின் தாக்குதலினால் அமைதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாதென்பதை நீங்கள் பயந்தால் அப்பொழுது நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டால் நீங்கள் அறியாமலிருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் அல்லாஹ்வை நினைவுகூருங்கள். உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டு இறப்பெய்தும் நிலையில் இருப்பவர்கள் விட்டுச் செல்லும் தங்களது மனைவிகளுக்காக ஓராண்டு வரை உணவு உடை போன்றவைக்காக செலவுக்கு கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றாது இருக்க வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும். ஆனால் அவர்கள் ஓர் ஆண்டிற்குள் தாமாகவே வெளியில் சென்று தங்களில் முறைப்படி செய்து கொள்கின்ற அலங்காரம் திருமணம் ஆகியவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு தங்கள் இத்தா காலங்களில் முறைப்படி கணவனுடைய சொத்திலிருந்தே உணவு உடை போன்றவைக்காக செலவினம் பெற பாத்தியம் உண்டு. அவ்வாறு அவர்களுக்கு செலவினம் கொடுப்பது பயபக்தியுடையோர் மீது கடமையாகும்.
நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான். நபியே, மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினார்களே, அத்தகையோர்பால் நீர் பார்க்கவில்லையா? அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர். அப்போது அல்லாஹ் அவர்களிடம், நீங்கள் இறந்து விடுங்கள் எனக் கூறினான். அவர்கள் இறப்பெய்திவிட்டனர். பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பேரருளுடையவன். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்கிறவன், நன்கறிகிறவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக அழகிய கடனே, அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பவன் யார்? அப்பொழுது அதை அவருக்கு அநேக மடங்குகளாக அவன் இரட்டிப்பாக்கித் தருவான். அல்லாஹ் பொருளாதாரத்தை சிலருக்கு சுருக்குகிறான், சிலருக்கு அவன் விரிவாக்குகிறான். அன்றியும் அவனின் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். நபியே, மூசாவுக்கு பின் இஸ்ராயேலின் மக்களில் இருந்த தலைவர்கள்பால் நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் தங்கள் நபியிடம், எங்களுக்கு தலைமை வகிக்க ஓர் அரசனை அனுப்பி வையும், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போரிடுகிறோம் என்று கூறிய பொழுது அவர், போரிடுவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டால் நீங்கள் போரிடாமலே இருந்து விடலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் வீடுகளையும் எங்கள் மக்களையும் விட்டு திட்டமாக நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போரிடாமலிருக்க எங்களுக்கென்ன என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் மீது போரிடுவது கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் சிலரைத் தவிர மற்றவர்கள் புறமுதுகிட்டு திரும்பிவிட்டனர். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன். மேலும் அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார். அதற்கவர்கள், நாங்களோ அவரைவிட அரசாட்சி புரிய மிகத் தகுதியுடையவர்களாக இருக்க எங்கள் மீது அவருக்கு எவ்வாறு அரசுரிமை ஏற்படும் என்று கூறினார்கள். அதற்கு, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது அரசாட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். யுத்தக் கல்வியிலும் தேகத்திலும் உங்களைவிட அவருக்கு விசாலத்தை அதிகப்படுத்தியுமிருக்கின்றான். மேலும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு தன்னுடைய ஆட்சியை அளிப்பான். மேலும் அல்லாஹ் அதிக விசாலமானவன், நன்கறிந்தவன் என்று அவர்களுடைய நபியாகிய அவர் கூறினார். இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம், நிச்சயமாக அவருடைய அரசுரிமைக்கு அடையாளமாவது ஒரு பேழை உங்களிடம் வருவதாகும். அதில் உங்கள் இரட்சகனிடமிருந்து ஓர் அமைதியும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூன் உடைய சந்ததியினரும் விட்டுச் சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும். அதை மலக்குகள் சுமந்து வருவர். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார். பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்டபோது அவர் தன் படையினரிடம், நிச்சயமாக வழியில் அல்லாஹ் ஓர் ஆற்றைக் கொண்டு உங்களைச் சோதிக்கக்கூடியவாக இருக்கிறான். ஆகவே உங்களில் எவர் அதிலிருந்து குடிக்கின்றாரோ அவர் என்னைச் சார்ந்தவரல்லர். இன்னும் அதிலிருந்து தன் கரத்தினால் ஒரு சிரங்கே நீரே அள்ளியவரைத் தவிர எவர் அதைவிட அதிகமாக சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் என்னைச் சார்ந்தவர் எனக் கூறினார். ஆனால் அவர்களில் சொற்பமானவர்களைத் தவிர மற்றவர்கள் அதிலிருந்து அதிகமாக பருகிவிட்டனர். பின்னர் அவரும் அவருடன் இருந்த விசுவாசிகளும் அதனைக் கடந்த பொழுது, இன்று ஜாலூத்துடனும் அவனுடைய படைகளுடனும் போரிட எங்களுக்கு சக்தி இல்லை என்று அதிகமாக நீர் பருகினோர் கூறிவிட்டனர். அவர்களில் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள் என உறுதி கொண்டிருந்தார்களே, அத்தகையவர்கள் மற்றவர்களிடம் எத்தனையோ சிறு கூட்டத்தினர் பெருங்கூட்டத்தினரை அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் எதிர்க்க நேருக்கு நேர் முன்னேறி வெளிப்பட்ட பொழுது, எங்கள் இரட்சகனே, நீ எங்கள் மீது பொறுமையே பொழிவாயாக. மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. அன்றியும் நிராகரித்துக் கொண்டிருக்கிற இக்கூட்டத்தினர் மீது நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவியும் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்து கூறினார்கள்.
ஆதலால் அவர்கள் அல்லாவின் அனுமதி கொண்டு அவர்களை தோல்வியுறச் செய்தனர். ஜாலூத்தை தாவூத் கொன்று விட்டார். பின்னர் அவருக்கு அல்லாஹ் அரசுரிமையையும் போர் கவசம் செய்வது போன்ற ஞானத்தையும் அளித்து தான் நாடியவற்றை அவருக்கு கற்பித்தும் கொடுத்தான். இன்னும் மனிதர்களில் சிலரை அவர்களில் சிலரைக் கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி சீர்கெட்டுவிடும். ஆயினும் அல்லாஹ் அகிலத்தார் மீது மிக கிருபையுடையவன். இவை அல்லாஹ்வுடைய வசனங்கள். நாம் இவற்றை நபியே உம்மீது உண்மையாக ஓதிக் காண்பிக்கிறோம். மேலும் நிச்சயமாக நீர் நமது தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர்.